نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களினுடைய சமுதாயத்தினர் மீதும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, 2020 புனித ரமலானை ஒரு ஊரடங்கு காலத்திலே நாம் எதிர்கொள்ளுகிறோம். பள்ளிவாசல்களெல்லாம் பூட்டப்பட்டு வீடுகளில் தனித்தனியாக தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு ஜும்மா உட்பட அத்தனை இபாதத்துகளையும் நாம் தனித்தனியாக வீடுகளிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிற இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில்தான் இந்த புனித ரமலான் நம்மை அடைந்திருக்கிறது. ஓரிரு நாளில் ரமலானை சந்திக்க இருக்கிற நாம் அரசினுடைய கட்டுப்பாடுகளையும் சமுதாய ஒழுங்கமைப்புகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் நமக்குண்டு. குறிப்பாக இந்த கொரோனா பல்வேறு நாடுகளில் பரவிய போதெல்லாம் இல்லாத கடுமையான விமர்சனங்கள் இந்தியாவிற்குள் கொரோனா பரவுகிற போது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். பல வகைகளிலும் கொரோனா பரவலுக்கு முஸ்லிம்களை காரணமாக்கிய ஒரு சூழ்நிலையை, ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை நாம் நம்முடைய நாட்டிலே பார்த்தோம். பாய்கள் பரப்புகிறார்கள் என்று மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமோடு பக்கத்தில் நின்றால் பரவிவிடுமோ, அவர் வந்தால் அவரிடம் பேசினால் என்றெல்லாம் ஒரு சமூக அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு திட்டமிட்டு ஊடகங்களின் சதியும் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புனித ரமலானில் அவப்பெயர்கள் எதுவும் சமுதாயத்திற்கு நிகழாதவாறு கண்ணியத்தோடு இந்த நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அந்த அடிப்படையில் நோன்பு கஞ்சி என்பது இன்றைக்கு பரவலாக சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சி செய்வதா வேண்டாமா, கஞ்சிக்கு அரிசி வாங்குவதா வேண்டாமா, பள்ளிவாசலில் காய்ச்சுவதா, வீடுகளில் விநியோகிப்பதா, அரிசியை கொடுத்து விடுவதா, நிறைய சர்ச்சைகள் இது குறித்து. இந்த அளவுக்கு சர்ச்சைகளும் தேவையில்லை, அதற்கு முக்கியத்துவமும் தர வேண்டியதில்லை. அநேகமாய் சர்வதேச அளவிலும் சரி, ஏன் இந்தியாவிலே கூட எந்த மாநிலத்திலும் ரமலானோடு இப்படி கஞ்சியை இணைத்து சர்ச்சைகள் வரவில்லை. தமிழ்நாட்டிலே மட்டும்தான். அந்த கஞ்சியை தேவைப்படுபவர்கள் அவரவர்கள் வீடுகளிலே செய்து கொள்ள வேண்டியது தானே. இதில் எதற்கு கஞ்சி காய்ச்சுகிற ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்க வேண்டும்? நன்றாக நினைவில் வைக்க வேண்டும், மத துவேஷம் உள்ள அமைப்புகள் எதை காரணம் காட்டி இஸ்லாமியர்களை குற்றம் சுமத்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்காவது கஞ்சியை காய்ச்சுவதும் அதை விநியோகிப்பதும் என்று தெரிந்தால், ஒண்ணுமில்லை, ஏதாவது ஒரு பள்ளிவாசல்லையே கஞ்சி காய்ச்சி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதை வாங்குவதற்கு என்ன சமூக இடைவெளியை கடைபிடித்து வந்தாலும் கூட அதை வைத்துக் கொண்டு ஏதாவது விஷம பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாக போய்விடுமே. கஞ்சி வாங்கி வந்த யாராவது ஒருவனை பிடித்து, நீ மசூதிக்கு போனாயா, கஞ்சி வாங்கினாயா என்று கேட்க, அவன் கொரோனா பாசிட்டிவ் வந்த ஆளாக இருந்தால், ஆம் நான் கஞ்சி வாங்க போனேன் என்று சொன்னால் முடிந்தது, அவ்வளவுதான். அந்த மஹல்லாவை சீல் வைக்க வேண்டும். கஞ்சி வாங்க சென்று இவர்கள் பரப்பினார்கள் என்ற ஒரு பரப்புரையை மீண்டும் ஊடகங்கள் கையில் எடுக்கும். இவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான அவப்பெயரை நாம் தேடித்தர வேண்டுமா என்பதை குறித்து யோசிக்க வேண்டும். எனவே கஞ்சி விவாத பொருள் அல்ல. தயவு செய்ததை விவாதத்திலே இருந்து வெளியே எடுத்து விடுங்கள். அவரவர்கள் தங்கள் வீடுகளிலே ஆக்கி கொள்ளட்டும். பள்ளிவாசலில் தான் காய்ச்சி ஊத்த வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. மட்டுமல்ல, இது வணக்க வழிபாடுகளின் பட்டியலுக்குள்ளே வராது. இது ஒரு உணவு பட்டியல் சார்ந்த ஒரு பொருள். இதை எதற்காக இவ்வளவு பெரிய சர்ச்சையாக்க வேண்டும்? குறிப்பாக அரசியல் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்டவர்களும் இந்த விஷயத்தை முன்னெடுக்காமலும் இந்த விவாதங்களை ஊக்குவிக்காமலும் இருத்தல் தான் மிகப்பெரிய நன்மை பயக்கும். அதே போலத்தான் எந்த எதிரிகளுக்கும் அவர்களின் விமர்சன வாய்களுக்கு தீனி போட்டு விடாமல் இருப்பதற்கான இன்னொரு அம்சம் தராவீஹ் தொழுகை. அவரவர்கள் வீடுகளில் தொழுது கொள்ள வேண்டும், அவ்வளவுதான்.
அக்கம்பக்கத்து வீடுகளை சேர்ப்பது கூட இந்த விஷயத்தில் நல்லதாக இருக்காது. ஃபர்லான கட்டாய கடமையான தொழுகைகளையே வீட்டிலே தொழுது கொண்டிருக்கிற போது ஒரு சுன்னத்தான தராவீகை நீங்கள் ஜமாத்தோடு தான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற பிடிவாதம் தேவையில்லை. வழக்கம் போல் வீடுகளில் தொழுது கொள்ளலாம். வேண்டுமென்றால் உங்கள் வீட்டளவிலே நீங்கள் ஜமாத்தாக தொழுது கொள்ளுங்கள். முழு குர்ஆன் ஓதுபவர் கிடைத்தால் உங்கள் வீட்டிலே மட்டும் அதை நிறைவேற்றலாம், உங்கள் வீட்டில் இருந்தால். இல்லாவிட்டால் சிறிய சிறிய சூறாக்களை ஓதி தராவீகை நிறைவேற்றிவிட முடியும். இதில் முக்கியமாய் ஒரு செய்தியை சமுதாயத்திற்கு சொல்லியாக வேண்டும். ஆர்வ மேலீட்டில் வணக்க வழிபாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதிலே நல்ல நோக்கம் இருந்தாலும் நீங்கள் அக்கம்பக்கத்து வீடுகளை எல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு உங்கள் வீட்டின் ஒரு ஹாலில் தொழுகுவதோ அல்லது பக்கத்திலே இருக்கிற 10 வீடுகளை சேர்த்து கொண்டு மொட்டை மாடியிலே தொழுகுவதோ இதுவெல்லாம் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நோய் பரவல் என்பதை மட்டும் நான் சொல்ல வரவில்லை. நோய் பரவல் மட்டுமல்ல, யாருக்காவது தெரிந்து அது காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ சுகாதாரத்துறையினுடைய கவனத்திற்கு போய் மீடியாக்களில் அது விவாதத்திற்கு வந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் இந்த முஸ்லிம்கள் மொட்டை மாடிகளிலே கூடி தொழுகை நடத்தி அதன் மூலமாக இந்த சமூக பரவலுக்கு இவர்கள் காரணமாகிறார்கள் என்று சொல்லிவிட்டால் அடுத்து சில மாதங்களுக்கு பற்ற வைத்தது போல் ஆகிவிடும். நாம் ஏற்கனவே இன்னமும் டெல்லி மாநாட்டினுடைய அவப்பெயர்களிலே இருந்து அவர்களால் தான் பரவியது என்கிற குற்றச்சாட்டுகளிலே இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி அபாண்டமாக பழி சுமத்துகிறார்களே என்று நாம் வேதனையிலே வெந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ரமதானை காரணமாக வைத்து மீண்டும் சில சர்ச்சைகளுக்கு முஸ்லிம் சமுதாயம் காரணமாக கூடாது. உங்கள் வீட்டில் 5 பேர் என்றால் 5 பேர் தொழுது கொள்ளலாமே ஒழிய லெப்ட் ரைட் உள்ள 5 வீட்டையும் சேர்த்து 15 பேர் நீங்கள் தொழுகிற போது இன்றைக்கு இருக்கிற அரசின் கட்டுப்பாடுகளை மீறிய குற்றச் செயலுக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள். இப்படி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலும் காவல்துறை கண்காணிக்கிறது. ஆள் வைத்து கண்காணிக்க வேண்டும் என்பதல்ல, ஆள் இல்லாத கேமராக்கள் மூலமெல்லாம் படம் எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிற காலத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. தயவு செய்து தராவீகை தனியாக தொழுகுங்கள். நாம் இந்தியாவினுடைய ஒரு மூலையில் இருக்கிற நாம் யோசிக்கிறோம். ஆனால் அநேகமான அரபு நாடுகள் தராவீஹ் தொழுகையை வீட்டில் என்று அறிவித்து விட்டது. உச்சகட்டமாக சவுதி 2 ஹரம் ஷரீஃபுகளை தவிர அத்தனை பள்ளிவாசல்களிலும் இல்லை, வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டது. 2 ஹரம் ஷரீஃபிலையும் மக்காவிலும் மதினாவிலும் கூட பப்ளிக் நாட் அலோடு, ஒன்லி மஸ்ஜிதினுடைய அந்த காபாவிலும் மக்காவிலும் மதினாவிலும் இருக்கிற பள்ளிவாசல் ஊழியர்கள் உள்ளுக்குள்ளே தொழுது கொள்வார்களே தவிர பொதுமக்களுக்கான அனுமதி இல்லை என்று அறிவித்திருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற போது தராவீகை நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து கூட்டாக தொழுகிறோம். அங்காங்கே பல பேர் ஆர்வ கோளாறில் கேட்கிறார்கள், நாங்கள் 20 பேர் ஜும்மா தொழுகிறோம், வெள்ளிக்கிழமை தொழுகிறோம், நாங்கள் 30 பேர் இப்படி தொழுகட்டுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மத துவேஷம் சிந்தனை உள்ளவர்களுக்கு தீனி போடுவதை போல இது ஆகிவிடும். தயவு செய்து இப்படிப்பட்ட உம்மத்திற்கு அவப்பெயரை தேடித் தருகிற வேலைகளில் ஈடுபட்டு விடாதீர்கள் என்கிற வேண்டுகோளை அன்பாக முஸ்லிம் சமுதாயத்திடம் வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள், சமூக அக்கறை உள்ள அத்தனை பேரும், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஏதாவது அப்படி கூட்டாக நாம் மொட்டை மாடிகளிலோ ஏதாவது ஒரு விசாலமான ஹால்களிலோ நாம் பல பேர் கூடி தொழுகை நடத்தி அதில் யாராவது ஒருவருக்கு தொற்று இருக்கிறது என்று வந்துவிட்டால் கூட முஸ்லிம் வீடுகளெல்லாம் சோதனைக்கு ஆளாக்கப்படுகிற அபாயம் நிச்சயமாக உண்டு. இந்த அபாயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ரமலானுடைய மிக முக்கியமான வணக்கம் நோன்பு. அந்த நோன்புக்கு மற்றவர்கள் கூட்டாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இபாதத்துகளை வீடுகளில் நிறைவேற்றலாம். அதே சமயம் ஒரு 20 ரக்காத்து தராவீகை தொழுது முடிக்க நீங்கள் தனியாக தொழுது முடிக்க மிஞ்சி போனால் அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் பிடிக்கலாம். அவரவர்கள் நீட்டி முழங்கி ஓதுவதை பொறுத்து இதன் நேரங்கள் நீடிக்கலாம். ஒரு 3/4 மணி நேரத்தில் 20 ரக்காத்து தொழுகையை முடித்துவிட முடியும் என்று இருக்கிற போது தயவு செய்து இப்படி குறைத்து செய்யலாம் அல்லது அறவே விட்டு விடலாம் என்கிற சிந்தனைக்கெல்லாம் வராதீர்கள். தராவீஹ் மிக முக்கியமான இபாதத், செய்தாக வேண்டும், அவரவர் வீடுகளில் செய்தாக வேண்டும்.
சவுதியிலே 10 ரக்காயத் அறிவித்து விட்டார்களே, நாமும் அதை பின்பற்றலாமே என்பதெல்லாம் அல்ல. ஒவ்வொரு நாடும் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவு செய்கிறது. 10 ரக்காயத் என்பது ஷரியத்தின் சட்டம் அல்ல. எனவே 20 ரக்காத்துகளை நீங்கள் தொழுது முடிப்பதே ஒரு மணி நேரத்திற்குள்ளாக தாராளமாக முடித்துவிட முடியும். ஒரு நீண்ட 24 மணி நேரத்தில் ரமதானுடைய சிறப்பு வணக்கமாய் நீங்கள் அதை செய்ய வேண்டும். தயவு செய்து கஞ்சியிலும் சரி, தராவீகளும் சரி, இஃப்தாரிலும் சரி கூட்டம் சேர்த்து விடாதீர்கள். வழக்கமான காலங்களைப் போல் எங்கள் வீட்டில் இஃப்தார் விருந்து வைத்திருக்கிறோம், வாருங்கள் என்று சொந்தங்களை அழைத்து விடாதீர்கள். பல பேரை கூட்டி செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் சார்ந்த அத்தனையும் இந்த மாதத்திலே நாம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய மார்க்க சட்டமும் அதுதான். ஒரு நோய் தொற்று இருக்கிற காலத்தில் தனிமைப்படுதல் என்பது அரசு மட்டும் சொல்லவில்லை, இஸ்லாம் மிக அழுத்தமாக சொல்லுகிறது. எனவே மார்க்க சட்டப்படியும் அரசின் ஊரடங்கு சட்டப்படியும் உம்மத்தை விமர்சனங்களிலே இருந்து காப்பாற்றிக் கொள்ளுகிற நோக்கிலும் நீங்கள் தனித்திருந்து வணங்குங்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரமலானை அமைதியோடு கழிப்பதற்கு, ஆரோக்கியமான முறையில் கழிப்பதற்கு இறைவன் அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.